நைஸ். முகேஷ், ஓப்போ. ஓகே. ஸோ கமான் கைஸ். ஸோ ஓகே, எல்லாரும் வந்துட்டு லைக் டிவைஸ் நேம் மென்ஷன் பண்ணிக்கிறதுனால யாருன்னே தெரியல. ஸோ கொஞ்சம் லைக் உங்களோட நேம் மென்ஷன் பண்ணி யூசர் நேம் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா பாருங்க, மோட்ரோலோன்னு இருக்கு, ஓப்போன்னு இருக்கு, சம் லைக் நான் எப்படி ஃபைன் பண்றது யாருன்ட்டு சொல்லுங்க. ஓகே ஃபைன். இல்லாட்டி உங்க நேம் மட்டும் அப்படியே சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, 7 participants. ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முடிஞ்சா உங்களோட ஆடியோ வீடியோ வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஒரு 12 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஷார்ப்பா 6:10 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிளா இருக்கா? Yes, bro. ஓகே 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 ஓகே. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ம். குட் ஈவினிங். ஓகே, ஆக்சுவலாக இன்னைக்கு கொஞ்சம் குயிக்காகவே முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் வந்துட்டு 2 ஹவர்ஸ் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாரும் இன்னைக்கு சிவராத்திரி கோயிலுக்குலாம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு 1 ஹவருக்குள்ளே நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் 40 மினிட்ஸ். ஸோ நான் கவர் பண்ணிடுவேன் அதுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ நீங்களும் கொஞ்சம் நல்ல இன்ட்ராக்ஷனோட இருக்கும்.
ஸோ ஓகே. ஓகே, இதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான். நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மெம்பர்ஸ் ஆவது ஆக்டிவா வந்தா போதும்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம வந்து நேத்தி தான் சடனா வந்துட்டு எனக்கு முந்தா நாள் தான் நம்மளோட என்டையர் ப்ராசஸ்மே முடிஞ்சுச்சு. ஸோ நேத்தி சடன் பிளான். ஸோ உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஏன் டிலே பண்ணிட்டுன்ட்டு நேத்தி ஆஃப்டர்நூன் ஒரு 3 PM மேலே தான் நம்ம வந்து போஸ்டரே டிசைன் பண்ணது. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணி ஓகே ஃபைன் தான். ஸோ ஆக்சுவலி இந்த 3 மினிட்ஸ்ல கொஞ்சம் நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நம்ம இந்த விஷயம் வந்துட்டு லைக் வந்துட்டு இப்போ சடனாவோ இல்லை 1 இயர் பிளானோ கிடையாது. ஆல்மோஸ்ட் இது 2022 21 அந்த டைம்லயே வந்துட்டு இதை நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நான் பேசும்போது லைக் இதை பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது முடியாது, இது வந்து ரொம்ப பெரிய விஷயம், லைக் பெரிய பெரிய கார்பரேட்டே வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நீ கஷ்டம் அப்படின்ட்டு நிறைய பேர் என்னை வந்துட்டு டிமோட்டிவேட் தான் பண்ணாங்க. ஓகேங்களா. பட் இன்னைக்கு வந்துட்டு ஸோ ஃபைனலின்னு வச்சுங்களேன், நான் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வெயிட். ஸோ கேட்குதுங்களா? இவ்வளோ நாளாக இன்டர்நெட்லாம் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு திடீர்னு இன்டர்நெட் அன்ஸ்டேபிள்னு வருது. கேக்குது ஸோ கேக்குதுண்ணா. ஓகேடா ஓகேடா குட். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட எல்லாமே ரெடி ஆயிட்டு ஆல்மோஸ்ட் ஆன்லைனுக்கு வந்துருச்சு. ஸோ பிஸ்னஸும் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால தான் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நம்மளால இதை பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, 50 மெம்பர்ஸ், என்ன சேர்த்து 15. ஓகே, ஹாப்பி தான். ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே எனக்கு தெரியும், நம்ம மீட் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். சில பேர் மீட் பண்ணியிருக்க மாட்டோம். சூன் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட கனெக்ஷன் வந்துட்டு இந்த வெபினாருக்கு அப்புறம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. ஸோ ஸ்க்ரீன் வந்துட்டு விக்கி விசிபிளா இருக்கா? இந்த பிபிடி தெரியுதா ஃபுல்லா? ஃபுல்லா தெரியுது ப்ரோ. ஓகே ஓகே, சாட் பாக்ஸ்லாம் இல்லாம தெரியுதுண்ணா இருக்குல்ல? தெரியுதுண்ணா, எல்லாம் கிளியரா தெரியுது. ஓகே 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 ஓகே. ஸோ கரியர் கைடன்ஸ் லைக் வந்துட்டு ஆஹ் இன்னைக்கு ஒரு ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், ஓகேங்களா, ஒரு 2010க்குள்ள வந்துட்டு யாரு வந்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சாலுமே ஏதோ ஒரு ஜாப்ல போயிட்டு ஸ்டேபிளாவோ இல்லை வந்துட்டு கவர்மெண்ட் ஜாபோ இல்லை வந்துட்டு ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டு நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு காம்படிஷன். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஃப்ரீ எஜுகேஷன் லைக் அந்த மாதிரி சொல்லி சொல்லி இன்னைக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் பாஸ்ட் அவுட்ஸ் இருக்காங்க. ஆனால் யாருமே வந்துட்டு கெரியர்ல வந்துட்டு செட்டிலே ஆகலை. ஸோ விஷயம் என்னன்னா, 10 லேக் 20 லேக் இன்வெஸ்ட் பண்ணி படிச்சுட்டு 20,000 30,000 சேலரிக்கு தான் போயிட்டு ஒரு இடத்துல இதாகிறாங்க. ஸோ ஐஐடி அந்த மாதிரி போறவங்கள நம்ம விட்டுருவோம். ஐஐடி எஸ்ஆர்எம் லைக் அந்த மாதிரி காலேஜஸ்லாம் போறவங்க விட்டுட்டு, ஸோ நார்மலா நம்ம ஜோன்ல இருக்கிற சின்ன சின்ன காலேஜஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு டிகிரி நம்ம வந்துட்டு வீட்டில் சொல்றாங்க அப்படின்ற ஒரு ரீசன், இல்லை ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காக லைக் ஒரு நாலேஜே இல்லாம எடுத்துட்டு அவங்களுக்கு வராத ஒரு விஷயத்த ஸ்ட்ரகிள் பண்ணி படிச்சு ஒரு இடத்துல போயிட்டு நிக்கிறாங்க இல்லையா. ஸோ பட் சக்சஸ்ஃபுல்லா டவுட் தான். இப்போ லைக் இங்க பாருங்களேன், நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர், ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணேன், பட் செட் ஆகாம, பட் இந்த ஃபீல்டு வந்துட்டு நான் என்னோட காலேஜ் செகண்ட் பிடிச்சதுனால நான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு ஏஜென்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் காலேஜ் அட்மிஷன்ஸ் ஏஜென்ட் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் லைக் மற்றவங்களுக்கும் நமக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வேற ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுமேன்ட்டு அப்பதான் வந்துட்டு கரியர் கோச் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் கேட்க ஆரம்பிச்சேன். கரியர் கோச், கரியர் கன்சல்டன்ட். என்னதான் மற்றவங்க கரியர் கன்சல்டன்ட் சொன்னாலுமே சம் சம் ஏஜென்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த அவங்க பண்ற காலேஜோட நேமோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு தனலட்சுமி சீனிவாசனை எழுதுறா அப்படின்னா அவங்களுக்கு எழுத தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு நாலேஜே கிடையாது. வெறும் 8th 9th 10th படிச்சிருப்பாங்க. எல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு சரி காசு வருது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அதை பண்ணுவாங்க இல்லையா. பட் நம்ம வந்துட்டு அப்படி கிடையாது. கரியர் கோச்ன்றது
ஸோ அந்த பையனோட லைஃப்பை வந்துட்டு டெஃபைன் பண்ணி லைக் நீ வந்துட்டு இது இது பண்ண உனக்கு இது வரும், அவனை வந்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணி லைக் அவனுக்கு ஒரு கரெக்டான ஒரு வழி அமைச்சு தராதான் ஒரு கரியர் கன்சல்டன்ட்டோட வேலை. ஓகேங்களா? ஸோ லைக் ஸோ ஆக்சுவலி இது வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக புதுசு கிடையாது. 1998 வந்துட்டு என்னோட ஃபாதர் வந்துட்டு எங்கள் ஊர் என்னோட நேட்டிவ் ஆண்டிமடம். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்துட்டு ஒரு டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்பா வந்துட்டு பேசிக்கலி ஒரு ஸ்கூல் டீச்சர். ஓகேங்களா? ஸோ ஈவினிங்கில் டியூஷன் வைப்பாங்க. ஸோ எங்கள் ஊரில் வந்துட்டு எந்த ஸ்கூலில் படித்த அப்படின்னு கேட்கறத விட எந்த டியூஷனில் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 3-4 டியூஷன் சென்டர் இருக்கும், அதில் அந்த அந்த காம்படிஷன் இருக்கும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்களோட டியூஷன்ல வந்துட்டு 200 மெம்பர்ஸ்லாம் படிச்சிருக்காங்க. ஒரு டூர் போட்டாங்கன்னா 3-4 பஸ் அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதில் வந்துட்டு எங்கள் அப்பாட்ட படிச்சவங்க எவ்வளோ பேர் டாக்டர்ஸாக இருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல பொசிஷன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ லைக் சூன் வந்துட்டு இது வந்து நான் ஃபவுண்டேஷனாக வைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லெகசி வேணும் அப்படின்றதுக்காக நான் இதையே மென்ஷன் பண்ணிட்டேன் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா இவங்களோட டெஸ்டிமோனியல்ஸை என்னால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்னோட பிராண்ட் வேல்யூ வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு லைக் 2018க்கு அப்புறம் நான் வந்துட்டு ஒரு டிசைட் பண்றேன். சரி நம்ம ஏதாவது புதுசா பண்ணுவோம் ப்ரோ. லைக் இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸோ இந்த கிளாஸ் ரூம்ஸ் வந்துட்டு நான் ஸோ ஸ்டடின்ற கான்செப்ட்ல இல்லாம ஏதாவது பண்ணுவோம். லைக் அப்பதான் நான் 2008ல தான் காலேஜ்குள்ள வரேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது ஆஃப்டர் 12க்கு அப்புறம். ஸோ ஆக்சுவலி இது எப்படி ரிமூவ் பண்றது நோட்? அண்டோ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போயிரும்ண்ணா. ஓகே சரி. ஸோ ஆக்சுவலி இது இன்னைக்கு சடனா வந்துட்டு ஏஐல ஜென்ரேட் பண்ண பிபிடி இது. ஸோ அதனால அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க, அது என்னோட இது இல்லை. ஆக்சுவலி நான் ட்ரிபிள்சியில் வந்துட்டு சர்டிஃபைட் கரியர் கோச். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் அதில் ஆக்சுவலி மோர் தென் 5000 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது நான் வந்துட்டு ஜஸ்ட் த்ரூ காலிங்கில், ஓகேங்களா, டெலிகாலிங்கில் நான் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் 2020லேருந்து நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மோர் தென் எவ்ரி இயர் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் பேசுவேன். ஸோ அந்த இன்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி தான் அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 2020ல வந்துட்டு ஸோ இப்போ நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஆஃபீஸ். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணது லைக் ஓப்பன் சொல்றதை விட இது வந்துட்டு அப்போ அப்பாவோட ஆஃபீஸாக இருந்துச்சு. அதை நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு கேபி எஜுகேஷன் கன்சல்டன்சி ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, நான் வந்துட்டு ஒரு ஏஜென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். லைக் ஏஜென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால கன்சல்டன்சி. ஓகேங்களா? அந்த கான்செப்ட்ல போயிட்டு நான் அட்மிஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பிராண்டாக மாறணும், நம்ம வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு புது விஷயம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் லைக் கரியர்ஸ் 360 காலேஜ் தேக்கோ பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ரிசர்ச் பண்ணும்போது. ஸோ அதோட இதனால தான் நான் வந்துட்டு காலேஜ் 360 வந்துட்டு ஒரு பிராண்ட் நேமாக மாற்றி லைக் நிறைய விஷயங்கள் பண்ணேன். அதுக்கும் நிறைய அவார்ட்ஸ்லாம் கிடச்சிச்சுன்னு வச்சுங்களேன். பட் காலேஜ் 360யோட டொமைன் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிறைய ரேட் வந்துச்சு. ஸோ காம்படிட்டர் கரியர்ஸ் 360 இருக்கிறதுனால நாளைக்கு ட்ரேட்மார்க் வாங்கினா இஷ்யூ வரும்ன்ற ரீசனுக்காக ஸோ ரீடிஃபைன் பண்ணி 2023ல வந்துட்டு ஜோ ஸ்டடி அப்படின்னு மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஜோ ஸ்டடியோட ஒரு பெரிய ஸ்டோரி. ஸோ ஜோ ஸ்டடியில இப்போ என்ன நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கோம், நான் ஏன் இவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா, ஸோ தமிழ்நாடுலேயே ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு காம்படிட்டர் இருக்காங்க ஒருத்தாங்க. பட் அவங்க வந்துட்டு கிளாஸ் 10th 12th கிராஜுவேட்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் கரியர் அசஸ்மெண்ட் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு கிரேட் 2லேருந்து, ஓகேங்களா, கிரேட் 2லேருந்து ப்ரொஃபஷனல்ஸ் வரைக்கும் லைக் கிரேடு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து, ஓகேங்களா. ஸோ இவங்க கிராஜுவேட் ஆகிட்டு லைக் அவங்க இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட ஸோ அவங்க கூட இந்த டெஸ்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? அந்த டெஸ்ட்டில் என்ன ஒரு பெனிஃபிட் வரும் அப்படின்னா ஒரு 25 பேஜுக்கு ஒரு கரியர் ரிப்போர்ட் வரும். ஸோ நீங்கள் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வரும், மேக்ஸ் வருமா, ஃபிசிக்ஸ் வருமா, ஸோ கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா? நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ற மத கொண்டு ஒரு ஏஐ பேஸ்டுன்னு வச்சுக்கலாம். ஏஐ பேஸ்டு தென் வந்துட்டு இது ஆக்சுவலி ஒரு 15 இயர்ஸ், ஓகேங்களா, ஒரு 15 இயர்ஸ் லெகசி உள்ள ஒரு கம்பெனியோட சோர்ஸ் கோட்ல செஞ்ச ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஒன்றும் ரொம்ப நான் புதுசாக பண்ணலை, ஆல்ரெடி இருக்காங்க. அவங்க கிட்டேருந்து நம்ம வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரான்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்மளோட நேம் ஒரு ஒயிட் லேபிள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் வேர்ல்டு. ஓகேங்களா? ஆல் ஓவர் வேர்ல்டு இது எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கரியர் கோச் லைக் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ரொம்பவே கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க லைக் கரியர் கன்சல்டன்ட். ஏன்னா சில பேர் கோச்சுக்கும் கன்சல்டன்ட்டுக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ ரொம்பவே கம்மி தான். ஒரு கோச்னா என்ன, ஒரு 10 பேரை இந்த மாதிரி உட்கார வச்சு பேசி அவங்கள
அவங்களுக்கு கோர்ஸ் வித்து லைக் ஏர்ன் பண்ணுறது தான் கோச். ஓகேங்களா? கன்சல்டன்ட்ன்றது லைக் சேம் ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு நீ இதை படி, லைக் உனக்கு இது வரும் லைக் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்கள வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது தான் ஒரு கோச்சோட, அதாவது கன்சல்டன்டோட வேலை. ஓகேங்களா? கரியர் கவுன்சிலர்ஸ் ஆர் கரியர் கன்சல்டன்ட் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபைட் கரியர் கவுன்சிலர்ஸ் வந்துட்டு இங்கே இந்தியாவில் இருக்காங்க. நார்த்தில் நல்லாவே இருக்காங்க. ஓகேங்களா? நல்லாவே டெவலப் ஆயிருக்காங்க. பட் சவுத் தமிழ்நாடுல, கேரளாவில் கூட ஓரளவுக்கு இருக்காங்க. பட் தமிழ்நாடுல ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. விஷயம் என்னன்னா எல்லாருமே ஏஜென்ட்ஸ் அப்படின்றதுனால காலேஜ் அட்மிஷன்ஸ் பண்ணால் நம்ம ஒரு கரியர் கோச், நம்ம நம்ம வந்துட்டு ஒரு கரியர் கன்சல்டன்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. அதான் சொன்னேன்ல ஃபர்ஸ்டே அவங்களுக்கு வந்துட்டு தனலட்சுமி சீனிவாசனுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். இப்போ அப்படி இருக்கவங்கள்ட்ட இவங்க போயிட்டு ஜஸ்ட் ஒரு மணி மைண்டடா இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் நீ அட்மிஷன், நீ ஏதாவது ஒரு டவுட்னு கேட்குற அப்படின்னா அவங்களுக்கு எங்க ப்ராஃபிட் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அங்கே தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இதான். பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லா லெவல்லையும் உனக்கு என்ன வரும், ஈவன் அவனுக்கு ஐஐடிக்கு போகணும் ஆசைனா கூட நமக்கு அதை கைட் பண்ணலாம். ஸோ அதை கைட் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து நம்ம அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணாதான் லைக் அந்த இப்போ வந்துட்டு சாரி, இப்போ அந்த பையனுக்கு என்ன டவுட் இருக்கும், நான் என்ன எனக்கு ஐஐடிக்குள்ள இப்போ நான் ஜெய் எழுத போறேன், எனக்கு இன்ஜினியரிங் வருமா அப்படின்னு டவுட் கேட்குறான்னா இந்த 11th to 12th இருக்குல்ல, இந்த டெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அவனுக்கு என்ன வரும் அப்படின்ற விஷயத்த நம்மளால கிளியரா சொல்ல முடியும். ஸோ அந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்மளால ஈஸியா பேச முடியும். ஈவன் உங்களுக்கு வந்துட்டு நாலேஜ் இல்லை அப்படின்னாலுமே இப்போ பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை நீங்க பார்த்து அவங்களுக்கு வந்து என்ன வரும் என்ன வராது, நீ இதை சூஸ் பண்ணலாம் இதை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஈஸியாவே அவங்களுக்கு நீங்க சொல்லிடலாம். ஒன் செகண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஜோ ஸ்டடியில என்னென்ன நம்மள்கிட்ட இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஏஜெண்டா இருந்த வரைக்கும் லைக் உங்களுக்கு தெரியும் நான் தனலட்சுமி சீனிவாசனுக்கு மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டைப்ல நம்மளால எந்தெந்த காலேஜஸ்லாம் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? பட் இப்போ டொமஸ்டிக் அட்மிஷன்ஸ் இன் இந்தியா ஆல்மோஸ்ட் ஒரு 1000 காலேஜஸ் நம்மளால பண்ண முடியும் வித் சிங்கிள் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை உங்களுக்கு ஷோ பண்றேன் எக்ஸாம்பிளுக்கு. லைக் ஓகே, இதான் ஆக்சுவலி நம்மளோட பிளாட்ஃபார்ம். இன்னும் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆகாததுனால உங்க எல்லாருக்கும் ஷோ ஆகாது. ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைட். ஓகேங்களா? ஸோ zostudyacademy.com, ஜூட் வந்துட்டு zostudy.inலேயே வந்துடும் நமக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட் வரான் அப்படின்னா கரியர் இதான் டேஷ்போர்டுக்கு. ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க வரைக்கும் இந்த டெஸ்ட் அவங்களோட இதை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்தியன் அட்மிஷன்ஸ், ஸோ கேம்பஸ் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு லைக் வந்துட்டு ஸ்ட்ரீம் பேசிக்ல நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போ எந்த காலேஜ் டாப்ல இருக்கு, ஸோ எல்லாமே இதில் வந்துடும் ஆல் ஓவர் இந்தியா. இதில் நம்ம ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸும் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க, எஸ்ஆர்எம், மணிப்பால் யூனிவர்சிட்டி, ராமையா, சண்டிகார், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஓகே, எனக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை, எனக்கு வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு இப்போ நீங்களே வெப்சைட் அக்சஸ் பண்றீங்க, அந்த பையன் ஒரு காலேஜ் நேம் கேட்குறான் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு தனலட்சுமி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ தனலட்சுமியோட இது எல்லாமே உங்களுக்கு இங்கே அப்பேர் ஆகும். ஓகேங்களா? லைக் ஸோ இப்போ தனலட்சுமியில எங்கெங்கெல்லாம் இருக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ கோயம்புத்தூர், இப்போ சென்னையில் ஓப்பன் பண்ண புது காலேஜ் கொண்டு இங்கே அப்டேட் ஆயிருச்சு. ஸோ என்னென்ன இருக்கு, லைக் நீங்க வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ லைக் சென்னை பெரம்பலூர் கேம்பஸ்னா பெரம்பலூர் தான். ஆனால் பட் பெரம்பலூர் கேம்பஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு? ஓகேங்களா? இப்போ வந்துட்டு உமன்ஸ் காலேஜ் இருக்கு. அதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல், இது வந்துட்டு மெடிக்கல் காலேஜ். இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன், காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அதாவது பிஎட் எம்எட். லைக் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கு, பிசிக்கல் எஜுகேஷன் இருக்கு, ஸோ நர்சிங் இருக்கு. ஸோ இதெல்லாமே செப்பரேட்டாகவே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு ஃபார்மசி அப்படின்னா ஃபார்மசியில் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, ஸோ என்கொயரி நவ் கொடுத்தாங்க அப்படின்னா லைக் இப்போ வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இதை நீங்க டேரக்டா என்கொயரி பண்ணீங்கன்னா அதோட லீட்ஸ் எனக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை வந்துட்டு சிஆர்எம் பேசிக்கு நம்ம கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நீங்க உங்களுக்கு நான் சப்சியராக கொடுத்தேன்னா அவங்க என்கொயரி பண்ணாங்கன்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ யூனிவர்சிட்டி வெப்சைட்குள்ள டேரக்டா போனாங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. எலிஜிபிலிட்டி என்னன்றதை கிளிக் பண்ணாங்கன்னா எலிஜிபிலிட்டி எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்றது இல்லை தெரியும். ஸோ என்ன ப்ரோ தனலட்சுமி தான் காட்டுவீங்களா அப்படின்னா இல்லை, வேற காலேஜ் பார்ப்போமா? ஓ மேம், என்ன இப்போ நியர்பை, ஓ மேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி. ஓகேங்களா? சேம் அங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்கு,
அந்த மாதிரி எல்லாமே காட்டிடும். ஒன் செகண்ட். தென் பார்த்தீங்க அப்படின்னா லைக் அது கேம்பஸ். இப்போ சாரி, நான் உங்களுக்கு தமிழ்நாடு மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ ஐஐடி பாம்பே, ஐஐடி டெல்லி, காரக்பூர், டெல்லி, மெட்ராஸ், கவுஹத்தி, அலகாபாத், பாட்னா. ஸோ இப்போ உங்களுக்கு இது எல்லாமே வந்துருச்சா? இப்போ லைக் நம்ம வந்துட்டு நீங்க வேற ஒரு வெப்சைட்ல போயிட்டு அங்க காட்டும் போது ஒரு ஒரு ட்ரஸ்ட் வராது. இப்போ நம்மளோட வெப்சைட்ல இது இருக்கும்போது சப்போஸ் நீங்க வந்துட்டு ஒரு கரியர் கொஷா மாறுறீங்க, இப்போ சொசைட்டி அண்டர்ல ஒர்க் பண்ண பிளான் பண்றீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்க ஆஃபீஸ்ல வச்சு உங்களுக்கு ஒரு சிஆர்எம் உங்களோட நேம்ல வந்துடும். ஸோ நீங்க வந்துட்டு அங்க ஷோ பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ இது ஒரு பெஸ்டா இல்லையா யூஸ் பண்றதுக்கு? ஸோ இப்போ வேற என்ன இருக்கு? வேற ஏதாவது ஒரு காலேஜ் நேம் சொல்லுங்களேன், யாராவது கமெண்ட்ல போடுங்க. யாராவது போடுங்கப்பா. எஸ்ஆர்எம். ஓகே. எஸ்ஆர்எம் ஓகேங்களா? இப்போ எஸ்ஆர்எம் சென்னை, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டெல்லி, ராமபுரம் கேம்பஸ், ஓகேங்களா? எஸ்ஆர்எம் ஈஸ்ட் திருச்சிராப்பள்ளி, ஸோ ஆந்திர பிரதேஷ், காட்டாங்குளத்தூர், திருச்சி எஸ்ஆர்எம், எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, எஸ்ஆர்எம் டிஆர்பி. ஸோ நான் தான் சொன்னேன்ல, இப்போ ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் உள்ள இருக்குன்னா இப்போ டிஆர்பி எப்போ எல்லாருக்கும் பிளைனா என்ன தெரியும்? எஸ்ஆர்எம் அவ்வளவுதான். ஸோ உள்ள எங்கெங்க இருக்கு? ஸோ கம்ப்ளீட்டா எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க. தனியா வடபள்ளி கேம்பஸ் காட்டுது, காட்டாங்குளத்தூர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு A to Z அந்த இப்போ ஒரு குரூப்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத காட்டிடும். அமிர்தா, சாரி, சம்டைம்ஸ் வந்துட்டு கரெக்டா ஸ்பெல்லிங் நீங்க போடணும். கட்டி ஸோ இப்போ நீங்க ஒருவேளை சிட்டியை செலக்ட் பண்ணி போட்டீங்கன்னா லைக் இந்த மாதிரி வந்துடும். சாரி சாரி, இது டெல்லி. மும்பை. ஸோ மும்பை. இப்போ லைக் கேரளா ட்ரை பண்ணுவோமா, இல்லை பெங்களூர்? என்ன சொதப்புது? ஸ்பெல்லிங் தப்பு ப்ரோ. ஸ்பெல் பண்ணுங்க. BA BANGALORE இல்லை ப்ரோ. அதான் லைக் இல்லை. EA GA ஓகே BA ஓகே ஃபைன். BANGAL. ஓகே ஓகே. ஸோ ஓகே சரி விடுங்க, நம்ம அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் என்னென்ன அப்டேட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ வெறும் லைக் இந்த மாதிரி ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் வந்து அது வந்து மேலே இருக்கிறது ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் தான். பட் நீங்கள் என்ன காலேஜ் கேட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்ஜினியரிங் வந்தாலே விஐடி தான். ஸோ அதனால தான் விஐடியோட காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ பிட்ஸ் பிலானி. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே இப்போ வந்துட்டு ஜஸ்ட் இப்போ யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்துட்டு ஒரு காலேஜ் அட்மிஷன்ஸ் போட்டு ஜஸ்ட் காலேஜ்லேருந்து காசு வாங்குறதுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டாக கோச் பண்ணி
அவனுக்கு கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பையன் உங்களுக்கு பே பண்ணுவான். ஆமாவா இல்லையா? ஆமாண்ணா எஸ் எஸ் போடுங்க கமெண்ட்ல. சூப்பர். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்துட்டு ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி இது வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு இந்த சிஆர்எம் லைக் இந்த பேஜ் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு காலேஜ் ஃபில்டர் பண்ணுறது. ஸோ இதே இதில் வந்து ஆன்லைன் இந்தியா அட்மிஷன்ஸ் ஓகேங்களா? இப்போ இப்போ ஆன்லைனில் வந்துட்டு இப்போ ஆல்ரெடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க. இல்லை வந்துட்டு எனக்கு வந்துட்டு 12th அப்புறம் நான் ஒர்க் பண்ண போகிறேன், பட் எனக்கு ஆன்லைனில் டிகிரி இருந்தால் வேணும்னு சில பேர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு ஸோ ஆன்லைன் டிகிரிஸுமே இருக்குது. இப்போ ஆன்லைன் எம்பிஏ. ஸோ நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. இப்போ அமிட்டி யூனிவர்சிட்டி சென்னை, ஜெயின் யூனிவர்சிட்டி பெங்களூரு, ஓகேங்களா, லிவர்பூல். தென் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம டைரெக்டாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா மணிப்பால் யூனிவர்சிட்டி. ஸோ ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பண்ணிட்டு இருந்தது. ஸோ இப்போ அந்த வெப்சைட்லேருந்து நம்ம டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு காலேஜ்லேருந்து டேரெக்டாகவே நமக்கு சர்வீசஸ்லாம் கொடுக்கும். ஆன்லைன் இதை பொறுத்தளவுக்கு நமக்கு காலேஜ்லேருந்து சர்வீஸ் வந்துடும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் பொறுத்தளவுக்கு இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரௌசர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபீஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக என்டையராக நீங்கள் வந்து இதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு எல்லா டிகிரி இப்போ உங்கள் மெயிலில் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற எல்லா டிகிரியும் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு நான் இதில் போடுறேன், குரூப்பில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். தென் ஸ்டடி அப்ராட் அட்மிஷன் ஓகேங்களா. நம்மளால டொமஸ்டிக் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது வந்து டொமஸ்டிக். தென் வந்து ஸ்டடி அப்ராட் ஓகேங்களா. இப்போ ஸ்டடி அப்ராடுக்கு லைக் நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம ஏரியாவில் ட்ரிச்சி வந்துட்டு டார்கெட் வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு 3 கன்சல்டன்சி ஆர் 4 தான் இருக்கு. நீங்கள் கூகுள் மேப்பில் போயிட்டு ஸ்டடி அப்ராட் இன் ட்ரிச்சின்னு போட்டீங்க அப்படின்னா ஒரு 3-4 தான் காட்டும் ஓகேங்களா. ஸோ அவங்களுமே மேஜராக பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெடிக்கல்ஸ் மட்டும் தான். அந்த கிர்கிஸ்தான், கசகஸ்தான் லைக் இந்த மாதிரி. இப்போ வந்து நான் வந்துட்டு அட்மிஷன்ஸ் பற்றி நான் பேசினேன் கொஞ்சம். ஸோ ஸ்டடி அப்ராட் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு பே அவுட்ஸ் கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 1500 யூனிவர்சிட்டிஸ் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆன்லைன் ப்ராசஸ்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் வந்துட்டு எப்போ வெளில போகிறான் அப்படின்னா விசா ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஃப்ளைட் ஏறும் போது தான் பையன் வெளில வரும். அது வரைக்கும் உங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் பையன் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக கிளியர் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ ஸோ விஷயம் தான் நம்ம வந்துட்டு கரியர் கோச்சிங்கை வச்சு ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு வர வச்சுட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் என்னன்னா கரியர் கோச்சிங்லேயே நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா. அதை தாண்டி க்ரோ ஆகிறது விஷயம் என்ன அப்படின்னா மற்ற அட்மிஷன்ஸ் தென் வந்து ஸ்டடி அப்ராட் ஓகேங்களா. ஸோ இப்போ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இங்கே நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட காம்படிட்டரை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க பண்ணுற அதே விஷயம் தான் ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்துட்டு ட்ரஸ்ட் பில்டிங் மெக்கானிசம் என்னன்னா பிராண்ட் சப்போர்ட். ஸோ விஷயம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இதுலேருந்து அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு லோக்கல் ஸ்கூலில் போயிட்டு நான் ஒரு கரியர் கோச் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா லைக் உங்களை வந்துட்டு ஒரு ஒரு ட்ரஸ்ட் வராது. ஏன்னா இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஏஜென்ட்ஸை வந்துட்டு உள்ளே விட்டுறது இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்துட்டு ஒரு சர்டிஃபைட் நம்மள்கிட்ட கோர்ஸ் மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கோர்ஸ்ன்றதை தாண்டி லைக் சொல்கிறேன், நான் ஃபியூச்சரில் அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட மார்க்கெட்டிங் பேம்ப்ளெட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வச்சு ஸ்கூல் காலேஜஸ்க்கு இப்போ நம்ம இது வந்துட்டு ஒரு இன்னொரு விஷயம் நான் ஏன் தமிழ்நாட்டிலேயே நம்ம மட்டும்தான் அதை பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்துட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களோட காலேஜ் லைஃப்லாம் முடிஞ்சு ஒர்க் பண்ணுற வரைக்குமே நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். விஷயம் என்னன்னா செகண்ட்லேருந்து 12th வரைக்கும் ஈவன் 10th 11th 12th எல்லாருக்குமே சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை எழுத வைக்கல. ஸோ இதில் நமக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கு.
ஸோ அவனை நெக்ஸ்ட் காலேஜ் கொண்டு போக போகிறோம். அந்த காலேஜ் நம்ம மூலயமா கைடன்ஸ் எடுத்துகிட்டு போகிறான்னா அதில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதே ஸ்டூடெண்ட் 12th காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டடி அப்ராட்னு பிளான் பண்ணானா நமக்கு அதுலேருந்து ஒரு ரெவன்யூ கிடைக்கும். ஓகேங்களா? இது இல்லாமல் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ நான் டைப்ஸ் கொஞ்சம் நிறைய பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ சூன் வந்துட்டு நான் லாஸ்ட் இயரே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்போம். நம்ம ஜோஸ்டடி அகாடமின்னு கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னா நம்ம வந்துட்டு கோர்சஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே லைக் நம்ம அந்த 12th காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு கோர்சஸ் எடுக்க வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனால நம்ம வந்துட்டு காலேஜ் லைக் செமினார் போகும்போது நம்மளோட பிராண்ட் நேம்லேருந்து போகும்போது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட் கிடைக்கும்னு வச்சுங்களேன். ஸோ ஈஸியாக நம்ம உள்ளே போகலாம். நம்ம ஆக்சுவலி இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட பேஜஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய காலேஜோட அஃபிஷியல் பேஜஸ்லாம் வந்து நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஸோ நம்ம எப்படி வந்துட்டு லீட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்கள் கான்செப்ட். ஸோ நம்ம காலேஜ் ஸ்கூலில் வந்துட்டு நம்ம ஏன்னா நான் தான் சொன்னேன், இப்போ வந்துட்டு என்டையராக நம்ம வந்துட்டு அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆல்மோஸ்ட் ஒரு பாதி லைஃப்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அவங்களோட லாங் டேர்ம் பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்கூல் காலேஜஸ் எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ கரியர் அசஸ்மெண்ட் கேம்ப்ஸ் வந்துட்டு லைக் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் மாதிரி டெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சார்ஜ் பே பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கரியர் கவுன்சிலிங் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா? சாரி தென் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரல் ப்ரோக்ராம்ஸ், தென் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நீங்கள் பண்ணி நீங்கள் வந்துட்டு கிளைண்ட்டை வந்து இன்டேக் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாமே நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கரியர் அசஸ்மெண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுலேருந்து எப்படி மணி ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ கவுன்சிலிங் வந்துட்டு லைக் நாங்கள் எப்படி கொடுப்போம், நீங்கள் எப்படி அதை டெவலப் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அட்மிஷன் எக்ஸ்பர்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லைக் என்ன மாதிரி காலேஜஸ் அவங்களுக்கு செலக்ட் பண்ணுறது, ஸோ எப்படி அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறது, ஸோ விசா அது எல்லாமே நம்ம எண்ட் டு எண்ட் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏன் ஜோஸ்டடியோட ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ